தமிழ் மக்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் தமிழர் கட்சியின் மராத்திய மாநில பொறுப்பாளரான திரு கனக மணிகண்டன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட பாடல்களை நீங்கள் தயாரித்து வெளியிட்டிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியோட கொள்கை விளக்க பாடல் அதை கண்டிப்பாக உருவாக்கணுங்கிறது என்னோட ஒரு திட்டமாக இருந்துச்சு. அதாவது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்பு நான் தாய்மண்ணான யாழ்ப்பாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அங்குள்ள அந்த மக்களை பார்க்கும் பொழுது, அவங்களோட அந்த கண்ணீர் வேர்வைகளை பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு உருக்கமான ஒரு பாடல்கள் தேவைப்படுது. ஏற்கனவே தேசிய தலைவர் பாடல்கள் பல பாடல்கள் இருக்குது. இருந்தாலும் தமிழகத்தில் கட்சியை வழிநடத்தி செல்வதற்கும் தமிழகம் இல்லாத மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள், இந்த நாடுகள் எல்லா இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியோட கொள்கை விளக்க பாடல்னு சொல்லி ஒன்று வேணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் இதை உருவாக்குறதுக்காக நான் முயற்சி செய்து அதுக்கான அஸ்திவாரத்தை நான் உருவாக்கி கொண்டு வந்தேன். பொதுவாகவே எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, ஒரு மனுஷன் தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில் அவனுக்கு ஒன்று தென்படும், இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவன் காலையில் எந்திரிச்ச உடனே யோசிப்பான். அப்படி யோசித்தவன் தான் நான். சாதாரணமாக தூங்கி காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே எனக்கு 2 தம்பிமார் மாத்திரம்தான் என்னோட கண் முன்னாடி வந்தாங்க. ஒன்று தம்பி அமரன், நான் நாம் தமிழர் கட்சியின் மராத்திய மாநில இளைஞர் பாசறை செயலாளர். தம்பி மோகன், நாம் தமிழர் கட்சியின் மராத்திய மாநில இணை செயலாளர். இவங்க 2 பேரும் தான் என் கண் முன்னாடி வந்தாங்க. இதை எடுத்து அவங்கள்ட்ட உட்காந்து நம்ம இதை பேசணும்னு சொன்னால் அவங்க என்றைக்குமே சரி அண்ணன் கனகமணிகண்டனை ஒரு முடிவு எடுத்தார்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருந்தது. அவர்களோடு பகிர்ந்து தான் அந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணேன். அந்த முயற்சி இந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நான் எப்பயுமே யோசிக்கலை. ஏன்னால் ஒரு பாடல் பதிவு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நம்ம ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியல் மாதிரி போய் ஒரு படம் தயாரிக்கக்கூடிய இதில் இந்த பாடல்கள் எந்த அளவுக்கு உருவாகுமோ அந்த அளவுக்கு இதை உருவாக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் தான் நான் இறங்கினேன். நான் சென்னை போய் என்னோட நண்பர் இசையமைப்பாளர் இசைத்தமிழன் ஸ்ரீபன்ராஜ் அவர்களை சந்தித்து நாங்கள் 2 பேருமே மூணார் மண்ணை சார்ந்தவர்கள். அவரும் மூணார் மண்ணில் தான் பிறந்தார், கேரள மாநிலத்திலோட மூணார் மண்ணில். அங்கேயும் தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்ச பகுதி தான் அது. இன்றைக்கும் அங்கே தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடுகள் எல்லாமே இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்குள்ள மக்கள் தமிழ் தான் பேசுகிறாங்க. அந்த தொகுதியை தேவிகுளம் தொகுதி அப்படிங்கிறது ஒரு தமிழன் மட்டும்தான் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு தகுதிக்கு அடிப்படையாக இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் நாங்கள். அண்ணன் ஸ்ரீபன்ராஜ் அவர்களும், இசைத்தமிழன் என்ற ஸ்ரீபன்ராஜ் அவர்களும், நானும் கனகமணிகண்டன் ஆகிய நானும். அப்போது எனக்கு இந்த உணர்வு அவரோட எடுத்து சொல்லும் பொழுது அப்போ அவர் சொன்னார், சரி கண்டிப்பாக இதை செய்வாங்கய்யா, நீங்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம இதை நிலைநாட்டிடுவோம் அப்படின்னாரு. அந்த நிலைநாட்டலின் அவர் கொடுத்த அந்த ஒரு தைரியம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை நான் போய் சந்திக்கும் பொழுது அண்ணன்ட்ட எடுத்து சொன்னேன், ஏன்னா இப்படி ஒரு கட்சிக்கான கொள்கை விளக்க பாடல்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாங்க, இது எப்படி நீ சாத்தியமாகுமாடா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சாத்தியம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியை, இந்த பாடல்களை உருவாக்குறதுக்காக நான் முயற்சி செஞ்சேன். இந்த பாடல்களை தயாரிக்கிறதுக்கு பல லட்ச ரூபா செலவாயிருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது கட்சிக்கான ஒரு அர்ப்பணிப்பு, வியாபாரத்துக்காக பண்ண ஒரு முயற்சி கிடையாது. என் மக்களும் கட்சியோட, நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய தோழர்களும் நண்பர்களும் உறவுகளும் இந்த பாடலை வீட்டு பாடலாக, எல்லாருமே என்னன்னு சொல்ல, ஒரு சினிமா பாடல்களை வீட்டில் உட்காந்து கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருப்பாங்க. ஆனால் நான் தயாரித்த இந்த பாடல்கள் சினிமா பாடல்கள் போல உருவாக்கி நான் அவங்க கையில் அந்த படைப்பை நான் படைச்சி கொடுத்துருக்குறேன். ஏன்னா இது கட்சி பாடலாக இருந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த உணர்வுகளை உண்டாக்கி இன்னைக்கு நாட்டு நடப்பில் என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அனிதா நீட் தேர்வுக்காக கஷ்டப்பட்ட அனிதா இன்னைக்கு அது என்ன சொல்லுவாங்க, நேற்று கூட அந்த அஜித்தோட ஒரு படத்தில் சொல்கிறாரு, 18 வயசுக்கு கீழே எந்த ஒரு மாணவி இறந்தாலுமே, இப்போ எந்த ஒரு குழந்தைகளை இறந்தாலுமே அது தற்கொலைன்னு சொல்ல முடியாது, அது கொலை என்று குற்றப்படுத்தக்கூடிய ஒரு இதை அவர் ஆணித்தரமாக அதில் சொல்லியிருக்கிறார். அப்போ அதன் அடிப்படையில் தங்கை அனிதாவோட கொலை கூட நான் அது கொலைன்னு தான் சொல்கிறேன், அது தற்கொலை கிடையாது. அப்போ தூண்டப்பட்ட ஒரு விஷயம்.
அதுக்காக தான் அந்த தங்கை வந்து தன்னை தற்கொலை முயற்சிக்கு போய் அது இன்னைக்கு நம்ம கொலைன்னு தான் அதை சொல்ல முடியும். அப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த பாடல்களில் இணைத்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயங்கள்லையும் இணைத்து அடிப்படை உரிமைகள், அதாவது மனுஷன் எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், ஓட்டுக்காக அவன் பணத்தை வாங்குறான், அந்த பணம் வந்து 5 வருஷத்துக்கான பணமாங்கிறது அவனுக்கு தெரியல, அன்னைக்கு செலவழிக்கிறதுக்கான பணத்தை அவன் வாங்கிட்டு ஓட்டை போட்டுறான். ஆனால் இந்த ஓட்டு போடுவதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த தலைமுறைகளை மாற்றணும். இதுக்கு தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து ஒவ்வொரு மேடைகளிலும் அவர் சொல்லக்கூடியது இதுதான். அது ஒரு அர்ப்பணிப்பாக, கட்சிக்கு ஒரு அர்ப்பணிப்பாகத்தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதில் வந்து பைசாவோட தொகையை சொல்லி அதை பெரிதுபடுத்துறதுக்காக நான் விரும்பலை. ஆனால் அதிக பொருட்செலவில் தான் நாங்கள் அதை உருவாக்கணும். ஒவ்வொரு பாடலும் வந்து கவிஞர்களை வச்சு செதுக்கி தான் நாங்கள் அதை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி அண்ணன் மேடையில் பேசக்கூடிய அந்த பேச்சை ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சினிமா உலகத்தில் தான் மக்கள் நிறைந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இது அவங்களோட வழியிலேயே அதை கொண்டு போய் நாங்கள் அவங்களுக்கு சேர்த்துருக்குறோம். இதில் வந்து எத்தனை லட்சம் செலவழிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து நான் சொன்னால் அது என்னோட உழைப்புக்கு வந்து மரியாதையாக இருக்காது. அதனால் இந்த இதை நான் தவிர்க்கிறேன். நான் யார் யாரெல்லாம் அந்த பாடலை படிச்சிருக்காங்க? இந்த பாடலை வந்து 10 பாடல்கள் உருவாக்கிறோம். இந்த பாடல் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் ஐயா ஜெயமூர்த்தி சித்தன் அவர்கள் 2 பாடல்களை மிக அருமையாக பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 பாடல் பாடகி சத்யா. இவங்க எல்லாருமே சினிமா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். சத்யா அவங்க பாடியிருக்கிறாங்க. ஒரு பாடல் வந்து கவிதா கோபி அவர்கள் பாடியிருக்கிறாங்க. இன்னொரு பாடல் வந்து பாடகர் அனந்த் அவர்கள் பாடியிருக்கிறாரு. இன்னொரு பாடல் வந்து பவன் அவர்கள் பாடியிருக்கிறார். இன்னொரு பாடல் வந்து இளம் தலைமுறையில் உள்ள தம்பி பாலாஜி, ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் வந்த ஒரு தம்பி, அவருக்கு அந்த இதை கொடுத்துருக்குறோம், அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். இப்படி எல்லாரும் கூடி தான் அந்த பாடலை வந்து நாங்கள் உருவாக்கி எடுத்துருக்குறோம். ஐயா டிஎம் சௌந்தரராஜனோட மகனை வந்து அவர் பாடியிருக்கிறாரு. அக்கா மாலதி அக்கா ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடகி, அவங்கள பாட வச்சிருக்கிறோம். அக்கா நித்யஸ்ரீ அவங்கள பாட வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். ஆனால் அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் இருந்ததுனால மார்கழி அந்த மாதத்தின் பாடல்கள் பாட வேண்டியதற்கு எனக்கு அந்த கனத்த குரலில் பாட முடியாதுன்னு சொன்னதுனால அவங்கள தவிர்த்துட்டு இத்தனை பாடகர்களை வச்சு பாடி இந்த படைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த பாடலை வந்து கவிஞர் நெருப்பு கவிஞர், அவர் நெருப்பு கவிஞர்னு தான் சொல்லணும், அப்படி சொல்லலைன்னா அவரு கோபம் வந்துடும், இளைய கம்பன் அவர்கள், அதுக்கப்புறம் மக்கள் கவிஞன் கபிலன் அவர்கள், கவிஞர் யுகபாரதி அவர்கள், அதுக்கப்புறம் நாங்களெல்லாம் தாய்மாமன் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசி கொண்டிருக்கின்ற புலவர் மரத்தமிழ் வேந்தன் அவர்கள், இத்தனை 4 பேர். அதுக்கப்புறம் ஒரு பாடல் வந்து இசையமைப்பாளர் அண்ணன் ஸ்டீபன் ராஜே அவர்கள் வந்து அழகான ஒரு தாலாட்டு பாடல் அவர் எழுதினார். இப்படி இந்த படைப்பை நாங்கள் படைச்சிருக்கிறோம். இந்த பாடல் வெளியீட்டுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் எந்த மாதிரியான வரவேற்பை உங்களுக்கு கொடுத்தாங்க? வரவேற்புன்னு சொன்னால் எல்லாரும் அண்ணன் வந்து மேடையில் சொல்லுவாங்க, ஒருத்தரை புகழ்வதை வந்து யாருமே காதை பொத்திக்கோங்க அப்படின்றவாரு. என்னைக்குமா அண்ணன் வந்து இகழ்ச்சியாக பேசுகிறாங்கன்னா வாயை பொத்திக்கோங்க அப்படின்பாரு. அது அவரோட இயல்பு. புகழும் போது காதை பொத்திக்கோங்க, இகழ்ச்சியாக அவங்கள பேசுகிறாங்கன்னா நீங்கள் வாயை பொத்திக்கோங்கம்பார். அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால் புகழ்வது அதிகம் நல்லதில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ என்னை வரவேற்கிறாங்க, என்னை வந்து எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அண்ணன் இப்படி ஒரு படைப்பை உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. நிறையா தொடர்பும் எனக்கு வருது. 2வது முகநூல் பகிரியில் கூட பல தொடர்புகளில் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு படைப்பை நான் உருவாக்கி கொடுத்துருக்குறேன். இதை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போகிறது நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் தான் அதை செய்யணும். இன்றைக்கி மும்பை வந்த உடனேயே எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள்னு சொல்லப்போனால் என் மனைவி எனக்கு அதிக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நான் 6 மாதமாக நான் சென்னையில் போய் 15 நாளுகளாக அங்கே இருந்து நான் கஷ்டப்பட்ட அந்த உழைப்புக்கு அன்னைக்கு வந்து என்னோட மனைவிக்கு வந்து அது ஒரு என்னமோ இவர் போய் பண்ணுறாரு, வேலை வெட்டிலாம் போய் விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நினப்பில் என் மனைவி இருந்தாங்க. ஆனால் அந்த படைப்பை உருவாக்கி கொண்டு வரும்பொழுது தான் என் மனைவிக்கே புரிஞ்சிருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு படைப்பை உருவாக்கி இவர் வந்து தயார் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது இல்லாமல் என்னோட தாயின் தகப்பனும் அவர்கள் அதை விட ஒரு சந்தோஷம். இதெல்லாம் விட என் அண்ணனுக்கு வந்து அதிக சந்தோஷம். இந்த பாடல் வெளியீட்டுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் திரு சீமான் அவர்கள் உங்களிடம் என்ன கூறினார்? பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தம்பி 10 பாடல்களை உருவாக்கியிருக்கடா தம்பி, ஆனால் நீ என்னை பற்றியே நீ எழுதியிருக்கடா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அண்ணே உங்களை பற்றி நான் எழுதலை,
தலைவரை பற்றி 4 பாடல்கள் இதில் இருக்குது. கட்சி கொள்கைகளை பற்றி 2 பாடல்கள் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு பாடல் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுத்த ஒரு தாய் தாலாட்டை எப்படி பாடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன உணர்வுகளை ஊட்டி அந்த தாலாட்டை பாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடல். உங்கள் பெயரை வச்சு 2 பாடல் தான். அது வந்து நீங்கள் வேண்டான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு வேணும்னே தான் நான் தயார் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் வந்து அண்ணனை பற்றி ஒரு 2 பாடல்கள் எழுதாமல் இருக்க முடியுங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லைடா வேண்டாம், என்னை பற்றி நீ எழுதவே வேண்டாம், நீ வந்து தேசிய தலைவரை பற்றி நீ அந்த பாடலை வந்து எழுதுடா, எல்லா பாடலுமே தேசிய தலைவரை பற்றியே இருக்கட்டும், நமக்கு தலைவன் சொன்னால் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான்டா, வேற யாருமே கிடையாது அப்படின்னாங்க. அப்படி இருந்துமே 2 பாடல்களை கருஞ்சட்ட வீரம் வாராரு, கக்கனோட பேரை வாராரு அப்படிங்கிற ஒரு பாடல் அண்ணனுக்காக ஒரு பாடல் இருக்குது. இன்னொரு பாடல் வந்து வீழாத வீரம் மண்டியிடா மானம் அப்படிங்கிற ஒரு பாடலும் அது அண்ணனோட சார்ந்த ஒரு பாடல் தான். 2 பாடல்கள் தான் அண்ணனுக்கு தான். ஆனால் அண்ணனுக்கு இப்பவும் அது வந்து 2 பாடல்கள் அண்ணனுக்காக உருவாக்குனது அண்ணனுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருக்குது.